டே டு யூ ஆல். அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கடந்த கால காணொளிகளில் நீங்கள் எவ்வாறு கேள்விகளை உருவாக்குவது அனைத்து டென்ஸிலும் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க போவது எவ்வாறு செய்வினை வாக்கியங்களை செயற்பாட்டு வினை வாக்கியங்களாக மாற்றுவது. அதாவது நாங்கள் இன்றைக்கு படிக்க போகின்ற விஷயம் ஆக்டிவ் and passive. Active passive voices. தமிழில் இதை நீங்கள் அழகா படிச்சிருப்பீங்க. ஒரு வாக்கியத்தை ஒருவர் செய்யும் போது ரவி பேனாவை உடைத்தார். இதை நாங்கள் இங்கிலீஷ்ல ரவி broke the pen. ரவி broke the pen என்று சொல்றோம். இதே வசனத்தை தமிழில செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றும் போது பேனா ரவியால் உடைக்கப்பட்டது. பேனா ரவியால் உடைக்கப்பட்டது என்று சொல்றோம். இப்ப இங்க இதுதான் நாங்க இங்கிலீஷ்ல இது ஆக்டிவ் வேண்டும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். தமிழ்ல எவ்வாறு இதை மாத்திரமோ அதே பேட்டர்ன்ல தான் நான் இங்கிலீஷ்லயும் செய்ய போறோம். பேனா the pen உடைக்கப்பட்டது. இந்த பட்டது என்ற சொல்லுத்தான் எங்களுக்கு பேசிவா மாத்துறது தமிழ்ல பயன்படும். அதே சொல்லுக்கு நாங்க இங்கிலீஷ்ல போடுறது வாஸ். இந்த பட்டதுக்குரிய சொல்லுத்தான் வாஸ் என்று வருது. The pen was broken by ரவி. ரவியால் by ரவி. இந்த broken என்ற சொல்லு நாங்கள் பிரேக் என்ற சொல்லுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். உங்களுக்கு நீங்க ஆரம்பத்தில் படிச்சிருக்கிறீங்க. பிரேக் பாஸ்ட் டென்ஸ் broke. இதனுடைய பார்ட்டிசிபிள் வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் தான் broken. எல்லா வினைச்சொற்களுக்குமே இந்த மூன்று வடிவம் காணப்படுது. eat, ate, eaten, go, went, gone, take, took, taken. அப்ப நாங்க இதை பாசிவ்ல பயன்படுத்த போற சொற்கள் பாஸ்ட் பார்ட்டிசிபிளா தான் கட்டாயம் இருக்க வேண்டும். திரும்ப மறுபடியும் சொல்றேன், நீங்க பாருங்க. ரவி broke the pen. இங்க பென் வந்து ஒப்ஜெக்டா வருது. ரவி பேனாவை உடைத்தான். இந்த ஒப்ஜெக்ட முன்னுக்கு அடுத்து the pen was broken உடைக்கப்பட்டது. நாங்க போஸ் போறதுக்கு காரணம் பட்டது என்ற சொல்லுக்காக. உடைக்கப்பட்டது broken by ரவி, ரவியால். இன்னொரு சென்டென்ஸ் பார்ப்போம். Mary wrote a letter. Mary wrote a letter. மேரி ஒரு கடிதத்தை எழுதினாள். Mary wrote a letter. அப்ப இங்க வர செய்யப்படு பொருள் அது ஆப்ஜெக்ட் a letter. இத முன்னுக்கு எடுங்கோ. a letter எழுதப்பட்டது. இதுக்கு பட்டது என்ற சொல்ல ஐக்கிய சொல்றது போல வாஸ் என்ற சொல்ல போடணும். வாஸ். இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் வந்து written. WRITTEN written. யாரால? by மேரி. மேரியால். by மேரி. இங்க முக்கியமானது இந்த வாஸ் போடுறதும் இதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் written என்ற சொல்லை பாருங்க. இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் விளங்கி இருக்கும். எப்பவுமே செய்யப்பட்ட பொருள் வந்து ஒப்ஜெக்டா இருக்கிறோடையால் செய்யப்பட்ட பொருளை முன்னுக்கு எடுத்து அதை எழுவாயா மாத்துங்க. சப்ஜெக்ட். இப்போ இங்க வர ஆப்ஜெக்ட் இது சப்ஜெக்ட், இது வேர்ப், இது ஆப்ஜெக்ட். இங்க ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் ஆகவும் வினைச்சொல்லுக்கு வாஸ் என்ற வடிவத்தை சேர்க்கிறோம். என்னன்னா இறந்த காலம் பட்டது என்ற சொல்லுக்கு தான் நாங்க வாச போடுறோம்.
அதே போல ரவுட் பாவிக்கல, அது ரிட்டன், அதனுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவத்தை போட்டு யாரால், பை மேரி. மேரி ரோட் அ லெட்டர், லெட்டர் வாஸ் ரிட்டன் பை மேரி. இப்போ நீங்க இலகுவாக எல்லா விதமான பாஸ்ட் டென்ஸ் வசனங்களையும் பேசிவில மாத்தலாம். இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் நிகழும். இப்போ உதாரணத்துக்கு இதே வசனத்தை நான் மேரியால் 2 கடிதங்கள் எழுதப்பட்டன என்று சொல்லும் பொழுது பட்டன என்ற சொல்ல பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு மேரி wrote 2 letters. மேரி wrote 2 letters. இங்க 2 letters தான் ஆப்ஜெக்ட் வரப்போறோம். இது ப்ளூரல். அப்ப நாங்கள் 2 letters, 2 கடிதங்கள் எழுதப்பட்டது என்று சொல்றதுல எழுதப்பட்டன தமிழ்ல எப்படி மாற்றி எழுதோ அதே போல ஆங்கிலத்துல வாஸ் த ப்ளூரல் வேர்னு உங்களுக்கு தெரியும். were என்று சொல்லப்பட்டுதான் ரிட்டன் போடலாம். அப்போ were written by மேரி. இங்க ஒரே ஒரு சின்ன மாற்றம், இந்த வாஸுக்கு பதிலாக were போடணும். ஒருமை ஒப்ஜெக்ட் வந்து ஒருமையா இருக்கும்போது வாஸும், பன்மையா இருக்கும்போது were என்ற சொல்லை நீங்க பயன்படுத்துங்க. by written by மேரி. அப்ப இங்க இறந்த கால வடிவங்களுக்கு தான் இந்த பட்டது பட்டன வாஸ் அல்லது வேற பயன்படுத்திட்டு நீங்கள் அதோட கட்டாயமா யூஸ் பண்ண வேண்டிய வேர்ட் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இது நீங்க பாடமாக்கியே தீர வேணும். எல்லா வினை சொல்லுக்கும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்கும். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு எழுதுறேன். ரவி ate an apple. ரவி ஒரு ஆப்பிளை சாப்பிட்டான். ஒரு ஆப்பிள், இங்க ஒரு ஆப்பிளுக்கு ஆன் போட வேணும், என்ன வகஸ் வரபடியா. இப்ப எழுதுவோம் an apple. சாப்பிட்டான், சாப்பிடப்பட்டது. அதே போல வாஸ், பட்டதுக்கு வாஸ். இதுல பாஸ்ட் பார்ட்டிசிபிள் eaten, யாரால, சாரி, பை ரவி. பை ரவி. இவ்வளவு. அப்ப உங்களுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பயன்படுத்த தெரிய வேணும். இந்த பேசிவ்ல எப்பவுமே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மட்டும்தான் பாவிக்கலாம். எந்த ஒரு சொல்லுக்கு நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. அப்ப ஈட், ஈட்ஸ், ஈட்டிங், ஏட், ஈட்டன், இந்த 5 வடிவம் நாங்க பாவிக்கிறோம். இருந்தாலும் முக்கியமா இறந்த நிகழ்கால வடிவம், இறந்த கால வடிவம், இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இதை நீங்க கட்டாயம் பாடமாக்கி தரணும். எல்லா வினை சொற்களுக்கும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இருக்குது. டேக் எடுக்கிறது, டுக் எடுத்தான், டேக்கன். அப்ப இதுதான் நாங்க பாவிக்க போற சொல்லு. எந்த பேசிவ் ஃபார்ம்ல எந்த டென்ஸ்ல இருந்தாலும் டேக்கன், ஈட்டன், ரிட்டன், டன் இந்த சொற்களை தான் நீங்க பயன்படுத்தலாம். காலத்துக்கு ஏற்ற போல வாஸ், were, is, are அந்த பி ஃபார்ம் மாறிக்கொண்டு போகும். அப்ப நாங்க விளையாட பார்த்த வசனம் ஒரு பேசிவ் வசனத்தை இறந்த காலத்துல எப்படி எழுதுறது. இப்ப தமிழ்ல 2-3 வசனங்களை பார்ப்போம். எங்களுடைய வீடு 2 வருடங்களுக்கு முன்னர் கட்டப்பட்டது. அப்ப இங்க எங்களுடைய வீடு, அவர் ஹவுஸ், எங்களுடைய வீடு. கட்டப்பட்டது, பட்டதுக்கு வாஸ். கட்டுறதுக்கு பில்ட் என்று தெரியும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பில்ட். அவர் ஹவுஸ் வாஸ் பில்ட் 2 வருடங்களுக்கு முன்னர், 2 years ago. 2 வருடங்களுக்கு முன்னர், 2 years ago. Our house was built 2 years ago. எங்களுடைய வீடு கட்டப்பட்டது 2 வருடங்களுக்கு முன்னர். அப்ப இங்கேயும் அதே பேட்டர்ன் தான். சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட். இங்க வேர்ப் வந்து பேசிவா இருக்கு, செயற்பாட்டு வினை வடிவத்துல காணப்படுது. பட்டது. 3 திருடர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார்கள். 3 திருடர்கள், 3 thieves. 3 thieves. பட்டார்கள் என்று வரபடியா வாஸ் போடிலாது, நீங்க வேர்ப் போடுங்க. பட்டான், பட்டாள், பட்டது ஒருமையானபடியா வாஸ். பட்டன, பட்டார்கள், பட்டோம் அப்படி வரும்போது வேர்ப் போடுங்க.
ப்ளூரலுக்கு ரெண்டு தான் வாஸ் வேர். ஒருமைக்கு வாஸ், பன்மைக்கு வேர் போட்டாச்சு. அடுத்தது அரெஸ்ட்ன்றது தான் வினைச்சொல். அதுல தேர்ட் பார்ட் வந்து அரஸ்டட், passive past participle உடைய arrested. யாரால? by the police. by the police. அப்போ last night, நேற்றிரவு, last night. அப்போ உங்களுக்கு past participle எப்படி passiveல பயன்படுத்துறது என்றது இப்ப விளங்கி இருக்கும். ஒருமைக்கு was, பன்மைக்கு வேறுன்றது மறக்காதீங்க. அது ஆட்களோ பொருட்களோ ஒன்று எங்களுக்கு வேறுபாடு கிடையாது. ஆட்களோ பொருட்களோ ஒருமை வந்தால் was, பன்மைக்கு ரெண்டு சொற்கள் தான் இருக்கு பேசிவில. பட்டான், பட்டாள், பட்டேன் என்று வரும்போது வாசும், பட்டார்கள், பட்டோம், பட்டன என்று வரும்போது வேறையும் பயன்படுத்துங்க. அதோட வினைச்சொல்லினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் இதை நீங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும். இதுல ரெண்டு வகையான வினைச்சொற்கள் இருக்கு. ஒன்று ரெகுலர் வேர்ப்ஸ், இரெகுலர் வேர்ப்ஸ். ரெகுலர் வேர்ப்ஸுக்கு இடி போடலாம். பிளே, பிளே இட், பிளே இட். ஆனா ரைட், ரோட், ரிட்டன், ஈட், ஏட், ஈட்டன், டேக், டுக், டேக்கன், அந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் இதை நீங்கள் பாடமாக்கினாதான் கதைக்க முடியும், எழுத முடியும். சோ இப்ப நாங்க பார்த்தது இறந்த காலத்துல இவ்வாறு சேவினை வாக்கியங்களை செயற்பாட்டு வினை வாக்கியங்களாக மாற்றுவது. ஒவ்வொரு டென்ஸ்லையும் குறைஞ்சது ஒரு 20-25 வசனம் ஃபைண்ட் நியூ வேர்ட்ஸ், புதிய புதிய சொற்களை நீங்களாக பசி வசனம் உருவாக்கி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். We will meet in our next video. Thank you for watching.